வணிகத்துறையில் அங்கீகாரம் ரிட்டையர்ட் ஆனேன். நான் 81ல் நான் மிஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி சிட்டிங் எடுத்து ஜாயின் பண்ணேன். அதுக்கு பிறகு இப்போ கண்டினியூட்டியாக வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ரெஸ்பான்சிபிள் வீட்டில் தான் மைனா 2வது மாடியில் சத்சங் நடக்கும். இங்கே போனோம்னா ஒரே கூட்டமாக இருக்கும். அந்த ஹாலு ப்ளஸ் வெளியில் அடம் தான். அதுவும் மாதத்துக்கு ஒரு நேரத்தில் சார்ஜி வர நேரத்தில் பார்த்தோன்னா அங்கே உட்கார வேண்டியது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அப்போ நான் இதை பார்த்துட்டு இதுக்கு ஏதாவது மாற்றி பண்ணணுமே அப்படிங்கிறதெல்லாம் யோசித்தோம். யோசிச்சுட்டு பிறகு அதுக்கு பிறகு திருப்பூர் போனோம். திருப்பூர் போகும்போது அங்கே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஆசிரமத்துக்கு ஒரு லேபர் போட்டு வீடுகள் இருந்தாங்க. ஏன் இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு ஒரு தாட் எனக்கு இருந்தது. நான் பஸ்ஸில் திரும்பி வரும்போது பழனியப்பன் நானும் பட்டு சொன்னேன். அவர் என்ன சொல்லிட்டாரு, என்ன நம்ம ஊரில் மறுபடியும் இதெல்லாம் ஜாய்க்கூடாது, ஒருத்தவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க, நீங்கள் பேசிக்கிட்டார். எனக்கு இதில் ஒரு உந்துதல் இருந்தது. உடனே நான் பிறகு திரும்பி என்னுடைய நண்பர்கள் சிவகுந்தி தேர்வு அவர் கொஞ்சம் வசதியானவர், வியாபாரி, அதே மாதிரி முருகேசன், அவங்களாம் ரொம்ப தீவிரவாதிகள் மிஷனில். அதனால் அவங்கள போய் பார்த்து சொன்னேன். அப்போ செய்யலாமே, நீங்கள் அவங்களுக்கு இந்த வேர்டுகள்லாம் தெரியாது. அதனால் நீங்கள் இது பண்ணுங்கள், நாங்கள் எல்லாம் வந்து ஃபைனான்ஸ்லாம் மற்றபடியெல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சேர்ந்து 2 பேரும் நாங்கள் இந்த இடங்களுக்காக முதல்ல அந்த 7th grade ஸ்கூலுக்கு அதில் பார்த்தோம். அது சரியாக செட் ஆகலை. அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே போகிற இந்த ஆகவர் ரோட்டில் இருந்தாலும் இது ஒரு டிவைன் ரோடு. அதனால் இதுலேயே நம்ம செட் பண்ணணும்னு நினச்சிட்டு இங்கே எல்லாம் பார்த்துட்டே இருந்தோம். பார்த்துட்டே இருக்கும்போது இந்த இடங்கள் விலைக்கு வருதுன்னு சொன்ன உடனே இப்போ நாங்கள் நிற்கிற இடம் கிருஷ்ணப்பிள்ளைன்னு ஒருத்தர், அவருடைய இடம் 3 ஏக்கர். அவருக்கு தான் அவங்க முதல்ல போய் பேசணும். பேசினா அவர் 450 ரூபா வேலை செண்டு. அப்போ போய் அவர்கிட்ட போய் பேசி பிறகு அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு யாருக்கு எப்படி கொடுக்குறது, இந்த யாருக்கும் பண்ண முடியாது, நம்ம சென்ட்ரலுக்கு கொடுக்குறது கிடைக்க வாங்க முடியாது. அதனால் இப்போ நாம் வந்து இன்சைட் பண்ணி பிறகு நாங்களே வீடு போய் அட்வான்ஸ் ஒரு 15,000 ரூபா கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு அது பிறகு ஒரு 2-3 மாதம் ஆச்சு, முடிக்க முடியல. பிறகு இது என்ன பண்ணலாம் என்ன இதுன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் அவர் கிருஷ்ணபிள்ளை ரொம்ப நெருக்கடி. அதாவது நம்ம அபியாசி ஒருத்தர் கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார், நம்பரா போயிருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டுட்டாரு, என்ன போகிறோம் அவங்க போகிறான் சாமியார்கள் அவங்க என்ன பண்ணிக்க போகிறாங்கன்னு. அப்போ நெருக்கடி அதிகமாக இருந்துச்சு. அப்போ அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தா அப்புறம் நம்ம அபியாசிகள்கிட்டயே நாம் இதை கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா வீடுகளுக்கு இருந்த அபியாசிகள் பூரா வீடுகளுக்கு எல்லாம் போகணும். இங்கே சில பேர் அவங்க கையில் இருந்து பணத்தை கொடுத்தாங்க, சில பேர் நகைகளை கூட அடமானம் வச்சு கொடுத்தாங்க. கொடுத்து ஒரு பணம் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம இதில் முதல்ல இதை முடிக்கணும்னு சொல்லி அப்போ ஒரு 90% கொடுத்துட்டோம். 90% கொடுத்த பிறகு பணம் கொடுத்த பிறகு அவர் இப்போ நம்ம அந்த அவர் பையன் ஒரு வக்கீல், அவர் கொடுக்க முடியாது அப்படின்னா 90% நிறைய பேருடைய பணம் இல்லை, இன்னும் அவங்களுக்கு கிடைக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல. அதுக்கு பிறகு ஒரு ஐயா நான் சொன்னேன், இந்த மாதிரி நம்ம பிஎஸ்சியில் மட்டும் நம்ம பண்ணி இருந்தோம்னா அது சரியாக வராது, அதனால் நம்ம ஓப்பன்லேயே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஓப்பனில் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி பண்ணோம். அப்புறம் அதை இதுக்கு நமக்கு லேவுக்கு போட்டு கொடுத்தது நம்ம ஆர்கிடெக்ட் ஒருத்தர் ராமநாத் ராமநாத் அவர் தான் போட்டு கொடுத்தார் முதல்ல. இது இப்போ இருக்கிறது இல்லை, அது முடிஞ்சு அவர் போட்டு கொடுத்துருவார். அதில் போட்டு அதில் வந்து நாங்கள் அதை காட்டி நிறையா அவுட் சைடர்ஸ் நிறைய பேர்கிட்ட வாங்கணும். ஒரு பிளாட்டு 10,000 ரூபா. 10,000 ரூபாய்க்கு நீங்கள் அட்வான்ஸ் 2,000 3,000 அந்த மாதிரி கொடுத்தாங்க. கொடுத்து இங்கே மொத்தத்தில் ஒரு 15 ஏக்கர் கலெக்ட் பண்ணிட்டோம். கலெக்ட் பண்ணி அதுக்கு பிறகு அந்த இதில் வந்து அவர் வந்து இப்போ திரும்பி வந்து 15 ஏக்கர் கலெக்டராக ராஜாராம் சார் வந்து அப்போ அவருக்கு இன்சார்ஜ் இருந்தார். அவர் இன்சார்ஜ் இருக்கும்போது அவருக்கு போடுங்க இப்போ 15 ஏக்கர் அதுக்கு பிறகு வாங்கிட்டு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது, அதனால் 15 ஏக்கர் கட்